மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம். கடவுள் கேட்டார், முந்தி சொல்றார், கண்ணா நான் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டேன் உண்மைதான். அந்த கஷ்டங்களெல்லாம் எனக்கு வந்த போதெல்லாம் எப்ப கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் நான் யார் நடப்பேன், கண்ணால் உன்னை கூப்பிடுவேன், நீ அடுத்த நொடியில் அருகே வந்து இருப்பார் என் கவலைகள். அதன் கவலைகள் தீர்ப்பதற்கு கண்ணன் என் அருகில் இருக்க வேண்டும் என்றார். கவலைகள் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதைத்தான் திருக்குறள் சொல்றது. தனக்கு உமையில்லாதான் தான் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலை. செல்வம் செல்வந்தன் ஒருபோதும் விண்ணரசு சேர முடியாது. பைபிளில் பார்க்க ஊசியின் காலில் உட்டல் நுழைந்தால் நுழைந்தவன் ஒருபோதும் செல்வந்தன் விண்ணரசு சேர முடியாது என்று சொல்லும். அது பணம் எல்லாவற்றையும் அளித்தரார். பணம் உதவிகளை தரும், ஆனால் மகிழ்வை தருமா? பணம் வசதிகளை தரும், அமைதியை தருமா? பணம் எல்லா அதிகார வர்க்கங்களையும் தரும், ஆனால் அமைதியை தருமா? இவையெல்லாம் சிந்தனைக்குரியது. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், தனக்கு உதவியில்லாதான் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றலை. கோயில் வாசலுக்கு போறோம், பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண நினைக்கிறோம், தேங்காய் கடைக்கு போறோம், தேங்காய் எடுத்து புரட்டி புரட்டி போடுறோம். ரொம்ப நேரம் ஆகி கடைசி ஒரு தேங்காயை ஒருத்தர் எடுத்தாரு. பக்கத்துல ஒரு நண்பர் கேட்டாரு, ஏயா முத்துன தேங்காயை தான் அர்ச்சனை செய்யுமா? அர்ச்சனைக்குள்ள காய் ரொம்ப முத்தலா இருக்கணுமா? அப்படின்னா அப்பதான் ஆண்டவனுக்கு பொருத்தமா இருக்குமா? அப்படிலாம் அப்புறம் தேங்காயை புரட்டிக்கிட்ட தேங்காய் அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு சட்டைக்கு கொண்டு போகும். அதற்காகத்தான் புதிய தேங்காய் எடுத்து எல்லாவற்றிலும் பேரம், எல்லாவற்றிலும் தன்னலங்கள், சுயநலங்கள், இவற்றுக்கு மத்தியிலே நான் மாறுதல் பொதுநலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியத்தை திருக்குறள் மட்டும்தான் அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறது. மழைக்காலம் வந்துருச்சு, நிலத்தை உழுதார் ஒருத்தர், நெல்லை விதைச்சாரு, விதைச்சிட்டு கோயிலுக்கு வந்தாரு. கடவுளே, இப்பதான் நிலத்தை உழுதுருக்கேன், மழை நல்லா பெய்யணும், மழையை பெய்ய வைக்கிறார். அவர் நகர்ந்தார், இன்னொருத்தர் வந்தார், தை மாசத்துக்கு பொங்கல் வரப்போது மண்பானை செய்யணும், மண்ணை பிசைஞ்சிருக்கேன், மண்ணில் மழையில கரைஞ்சி போயிடக்கூடாது, மழையை நிறுத்துகிறார். எல்லாருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு எப்படி வானிலை அறிக்கை பண்ணி கடவுள் கண்மார் நெல்லுக்கு மழை கேட்டவனுக்கு மழை பொழிய செய்கிறார். மண்பானைகள் காய்வதற்காக மழையை குழப்பதற்கு ஒரு ஆலோசனை கொடுக்க நம்முடைய கணசபாவை நம்மளே ஒரு ஆலோசனை கொண்டு இருக்கிறதா சொல்லியிருக்க. ஆலோசனை கொடுக்க கடவுள் நிறைய எனக்கு கோரிக்கை வந்துட்டே இருக்கு. மனிதர்களுக்கு நான் தப்பிக்கிறேன், இந்த மனிதர்களே இல்லாத ஒரு இடத்தை எனக்கு காட்டுகிறேன். ஆலோசனை கொடுக்க சொல்றார் கடவுள். மனிதர்கள் இல்லாத இடத்தை காட்ட சொல்லி ஆலோசனை கொடுக்கிற கடவுள் சொல்றார். ஒருத்தர் சொல்றார், இமயமலையில போய் உட்கார்ந்துருக்க. கடவுள் சொல்றார், இல்லப்பா இப்ப அங்கெல்லாம் போர்க்கிரிகளோட வர்றாங்க, இருக்கிறது ஆபத்து. சந்திர மண்டலத்துல அடிக்கடி சந்திரனுக்கு போயிடறாங்க, அங்கேயே இருக்க நட்சத்திர கூட்டத்தில் முடிய முடியாது, அங்கேயே சொல்றாங்க. எங்க ஒழிகிறது ஆண்டவருக்கு தெரியவில்லை, ஆலோசனைகளுக்கு புரியவில்லை. பூமியில ஒரு காட்சி, ஒரு அம்மா ரொம்ப கவலைப்பட்டு பேசிட்டு இருந்தார். தான் பையனை பற்றி, தன்னோட கணவர் பையனோட அப்பாட்ட, நம்ம பையன் எங்க பணத்தை வச்சாலும் எடுக்கிறார், ஹீரோவை வச்சே பணம் காண போச்சு, மேஜர் டாக்டர் கூட்டி வச்சே பணம் காணும், அலமாரியை பத்திரப்படுத்த பணத்தை காணும். அப்பா சொன்னாரு, இனிமேல் பணம் வந்து கேட்க மேஜர் டாக்டர் கூட்டி வைக்காத, அலமாரியை பத்திரப்படுத்தாத, ஹீரோவுக்கு வைக்காத, பணத்தை மறைச்சதுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான இடம் இருக்கு. அப்பா சொன்னாரு. அம்மா ஆர்வம் கேட்டா, எந்த இடம்?
பாடப்புத்தகத்தில் வச்சு அதற்காக திறந்து பார்க்க கடவுளுடைய சந்தோஷம். எனக்கு ஒளிய இடம் கிடைச்சிருச்சு. எங்க ஒளிய போறாரு? இனி நான் கோவில்களுக்குள் இருக்க போகிறேன், தேவாலயங்களுக்குள் இருக்க போகிறேன், மசூதிகளுக்குள் இருக்க போகிறேன். இனி நான் ஒளிந்து கொள்ள வேண்டிய இடம் மனிதனின் மனம். அவன் மனதுக்குள் ஒளிந்து கொண்டால் தன்னை திறந்து நான் இருப்பதை தேடி பார்க்க மாட்டான். நான் பத்திரமாக பாதுகாப்பாக இருப்பேன் என்று நம் மனதுக்குள் மறைந்திருக்கிறார். மனதுக்குள் மறைந்திருக்கிற மாதேவனைத்தான் நாம் எல்லா இடங்களையும் தேடி பார்த்து சகிப்போம். அதனால்தான் அப்பர் சொன்னார், எப்போது இறைவன் நமக்கு தென்படுவார்? உறவு கோரிட்டு உணர்வு கயிற்றினால் முருகமாக்க கடையம் கொண்டிருக்கிறே. தாய்மார்கள் தயிரை கிடைவார்கள். தயிர் கிடைப்பதற்கான நேரம் அதிகாலை பொழுது. சூரியன் புறப்படுகிற நேரத்தில் தயிரை கிடைத்தால் அந்த இடவெப்பத்தில் இதவெப்பத்தில் வெண்ணெய் உருகி பிரியும். அதற்குத்தான் அது பக்குவமான நேரம். அதை போலதான் கற்பதற்கு இளமை காலம்தான் ஏற்றது. அப்படி தாய்மார்கள் தயிரை கிடைக்கிற போது வெண்ணெய் பிரிவதை போலதான் அப்படி அமைதி அயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒருவரும் நீ, ஒருவரும் சுற்றவும் ஒருவரும் நீ, துய்ப்படவும் மீன்படவும் தோன்றிப்பாடி, துணையான் எண்ணெஞ்சலும் துறப்பிப்பாடி, இப்பொன்னி இம்மணி இறைவன் நீ ஏதூர்ந்த செல்வனியே. எல்லா உறவுகளாகவும் வழிநடத்துவதுதான் ஆன்மீகத்தார். அதனால்தான் நானும் போய் என் நெஞ்சும் போய் வினையே அழுதால் உன்னை பெறலாமே என்று அழுது அழுது அவனை பெற வேண்டும். அழுகை சுத்த சுகத்திற்காக இருக்கக்கூடாது, சமூகத்தின் நன்மைக்காக மேன்மைக்காக இருக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டை தான் திருக்குறள் அந்த இறைநம்பிக்கையைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. பொறிவானில் ஐந்ததுத்தான் பொறியில் உருக்கிடல் நின்றால் வீடு வாழ்ந்தார். ஆற்று இடத்துல மீன் நீந்தி போக வேகமா போகும். மீன் நீந்தி போகிற அளவுக்கு நம்மால் முடியாது. மனிதர்களை தூக்கி எரிந்துவிடும், பொருளுக்குள் சிக்க வைத்துவிடும். காட்டாற்று வெள்ளத்தை எதிர்த்து மீன் எதிர்த்து போட்டு நீந்தி போகும். கரையோடு அவர்கள் தூண்டில் வச்சு காத்திருக்கிறார். வேகமாய் போன மீன் தூண்டில்காரனில் இருக்கிற தூண்டில் இருக்கிற குழுவை பார்த்து சாப்பிடப்படும். அப்படியே திசைமாறிய பயணமாக திசைமாறிய பயணம் தூண்டில் குழுவுக்கு ஆசைப்பட்டு தூண்டிலை சுற்றிக் கொண்டு வாழ்க்கையை நீடிப்படும். இந்த மீனுக்கு நாட்டி நீச்சை குழுவின் மீது ஏற்பட்ட சரணம் மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளத்தை மனிதர்களை விட வேகமாக நீந்தி போகிற மீனால் தூண்டில் குழுவுக்கு சரணப்பட்டு வாழ்க்கையை நீடிப்பது நாட்டி நீச்சை. அதை போல வித்தை பூச்சி இந்த விளக்கிலே உருவாக்க ஆசைப்படும். விளக்கு ஒளியில் உருவாக்க ஆசைப்பட்டு விளக்குக்குள்ளே போய் கருகிடும். அதற்கு கண்ணின் விழி நுகர்வியலை வீரர் அதன் வாழ்க்கையை நீட்டி விடுகிறது. அதை போல காட்டில் ஒரு அதிசய பறவை அசுரமான பேர். அசுரமான பறவைக்கு என்ன இயல்புனா இசையை கேட்டா மயக்கும். யாராவது அருமையான இசையை இசைத்தாங்க அவங்களோட வெட்டப்படும். இந்த அசுரமா பறவையை பிடிக்க என்ன வழி? அதை வேட்டையாளர்கள் என்ன செய்வாங்க? ஒரு புல்லாங்குழலை எடுத்து இசைப்பாங்க. இனிய இசை எடுத்து புல்லாங்குழலை நோக்கி பறந்து வரும். யார் வாசிக்கிறாரோ அவர் தலைக்கு மேல வட்டமிட்டு பறக்கும். அவர் காலத்துக்கிட்டே ஒரு பள்ளம் இருக்கும், பள்ளத்தில் நெருப்பு இருக்கும். புல்லாங்குழலை இனிய இசை எடுத்து அசுரமா பறந்து வரும். அவர் தலைக்கு மேலே வட்டமிட்டு பறக்கும். அப்போது ஒரு பலத்த கருவியில ஒரு பெரிய ஒளியை இருப்பார்கள். அந்த ஒளியை கேட்டோட தடுமாறும். எந்த மெல்லிய இசைக்கு மயக்கியதோ அசுரமா பலத்த ஓசைகளுக்கு தடுமாறி யார் வாசிக்கிறாரோ காலத்துக்கு கீழே இருக்கிற பள்ளத்தில் விழுந்துடும். பள்ளத்தில் நொறுக்கு கையில் அசுரமாவை வாழ்க்கை முடிந்து விட்டது. எதனால்
செவியின் நுகர்வு எல்லை மீறல் அதன் வாழ்க்கையை முடித்து விட்டது. அதை போல வந்து அழகிய மலர்கள் இருப்பார், எல்லா மலர்களையும் இருப்பார். அது வைரம் பார்த்த மரத்தை தொடர்ச்சி எவ்வளவு வைரம் பார்த்த மரமாக வந்து ஓட்டக்கூடும். ஆனால் மாலை நேரத்தில் அழகிய மலர்கள் போய் உட்காரு, அந்த மனத்துக்கு அழகிப்பட்டு அப்படியே உட்காரு, இதழ் அப்படியே இதழ்களின் சிறைக்குள் வந்து அந்நிலவே வாழ்க்கை முடிஞ்சது. வந்து வைரம் பார்த்த மரங்களை துளைக்கிற வட்டமையுடைய வந்துதான் மலரின் வெள்ளிய இதழ்களின் சிறைக்குள் சிக்கி தன் வாழ்க்கையை முடித்து விடுகிறது. இப்ப வந்துட்டு நாசி இருந்துச்சு, மூக்கி இருந்துச்சு, அதன் வாழ்க்கையை முடிச்சிருச்சு. இப்ப கோயிலில் யானை வளர்க்கிறோம், இப்பெல்லாம் வளர்க்கிறார் நிறைய சிறப்புகள். இந்த கோயில் யானை எங்கிருந்து வருது? காட்டுல இருந்து வருது. இதை ஊருக்கு எப்படி கொண்டு வருது? காட்டுல ஆண் யானை வர்ற திசையில பெண் யானை கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஆண் யானை வேகமா வர்ற போது பெண் யானை எதிர்க்கணும். நடுவுல பல்ல இருக்கிறது ஆண் யானைக்கு தெரியாதேன்னா அது நோக்க கூட அந்த பெண் யானை மேல பெண் யானையை பார்த்து பிரமித்து திரிந்து பரபரப்பாக ஆண் யானை ஓடி வரும். நடுவுல பல்லருக்கு தெரியாது, பல்லத்துல பசு தலையை கூட கொண்டிருக்கும். அப்படியே பல்லத்துக்குள்ள வந்து ஆயுள் கைதியாக ஜாமியை வெளிவர முடியாத ஆயுள் கைதியாக ஆண் யானை மாறி நரகத்துக்கு அதை யானைக்கு உடனேச்சு அதன் வாழ்க்கையை சிறைக்குள் தருகிறது. அதை பார்த்து வீடுக்கு நாட்டின் செய், பண்டுக்கு நாசியின் செய், வெட்டியை பூச்சிக்கு விழியின் செய், அசரமாவுக்கு செவியின் செய், யானைக்கு உடலின் செய். இந்த உயிரினங்களெல்லாம் ஒற்றை பொறியில் ஏற்பட்ட தடுமாற்றம், கண் காது செவி என்று ஒரு பொறியில் ஏற்பட்ட தடுமாற்றம். ஆனால் நமக்கு 5 பொறிகள், கதவுகளில்லாத ஜன்னல்களை போல காதுகள், எல்லாவற்றையும் பார்க்க ஆசைப்படும் பொறிகள், எல்லாவற்றையும் நுகர்வு ஆசைப்படும் மனம், எல்லா பொறிகளும் எந்த நேரத்திலும் தடுமாறுகின்றன. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், பொறிமானில் 5 பொய்யில் ஒழுக்கின்றார் நீடு வாழ்வார். ஐம்பொறிகளை பலப்படுத்துவதில்லை, பக்குவப்படுத்துவது. உடனே என்ன செய்யணும்? குளிர்சாதனத்துக்குள்ள மாம்பழம் தான் வாங்கி வைக்கிறோம், ஆப்பிள் தான் வாங்கி வைக்கிறோம், காய்கறி வைக்கிறோம். மாங்காயை குளிர்சாதனத்துக்குள் வைத்தால் அது எப்போதும் மாங்காயாகத்தான் இருக்கும். குளிர்சாதன பெட்டியிற்கு வெளியே வந்தால்தான் அந்த காய் கனியாக மாறும். எப்படி? பஞ்சபூதங்களில் இருக்கிற காற்று, வெப்பம், நீர் ஆகியவற்றோடு விடை புரிந்து காய் கனியாக மாறும். காய் காயாகவே என்பது பலப்படுத்தப்படுவது, காய் கனியாக மாறுவது பக்குவப்படுவது. நாம் இப்போது பலப்படுத்துகிற செயல்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், பக்குவப்படுகிற செயல்களை நாம் அகற்றோம். அதனால்தான் யார் எனது அரங்கேற்றாங்க நிறைய பொருளாசையை பற்றி கண்ணன் துரியோதனனுக்கும் பஞ்சபாண்டவனுக்கும் சமாதானம் செய்ய போறாரு. ஒரு நாள் அஸ்தினாபுரத்துல ராத்திரி கட்ட வேண்டிய கட்டாயம், இரவு எங்க கட்டுறது? இப்ப மாதிரி அங்கே ராட்சி கிடையாது. அஸ்தினாபுரத்துல கண்ணன் போயிட்டு இருக்காரு. துரியோதனனுக்கு ஒரு யோசனை, துச்சாதன மாளிகையில தக்க வைக்கணும். யார? கண்ணன். தங்க வச்சு ருசிப்படுத்தினா நமக்கு சார்பா மாறிடுவாரு. துரியோதனன் திட்டம் துச்சாதன மாளிகையில் தக்க வைப்பது. அடுத்து திதிரன் இருக்கிறாரு, பீஷ்மர் இருக்கிறாரு, துரோணர் இருக்கிறாரு. பீஷ்மரும் துரோணரும் தங்க வீட்டுக்கு அழைக்கிறார். கண்ணன் நடந்து போறார். துச்சாதன மாளிகையை கடந்துட்டார். பீஷ்மர் மாளிகையை கடந்து விட்டார். துரோணர் மாளிகையை கடந்து விட்டார். இப்ப திதிரன் இருக்கிறார். தூரத்துல ஒரு குடிசை தெரியுது. இது யார் வீடுன்னு கண்ணன் கேட்கிறார். கண்ணன் கேட்கிறார், தூரத்துல இருக்கிற குடிசை யார் வீடு? வேகமா திதிரன் சொல்றார், கண்ணா இது உன்னோட வீடுங்கிறார். யாரு? திதிரன் தன் வீட்டை கண்ணன் வீடு என்று சமர்ப்பணம் செய்கிறார். எனக்குன்னு ஒரு வீடு அஸ்தினாபுரத்தில் இருக்கும்போது நான் எனக்கு வேற வீட்டில் போய் கட்டுகிறேன், வா நம்ம வீட்டுக்கு போவதற்கு எளிய குடிலில் கண்ணன் தருகிறார். யான் எனதையும் செலுத்தது போல் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் என்ற குரல் இருக்கிறார்.
காலையில் அப்பாவை பத்திரத்தை பதிஞ்சிட்டாரு, பத்திர அரசினார் பண்ணையாரு. அப்படியா? இப்போ அழுகு நின்றுச்சு, கைகால ஆட்கள் நடுக்கெல்லாம் நின்றுச்சு, தத்துவம் பேச ஆரம்பிச்சாங்க, எல்லாம் விதிப்பழி. கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்தாரு, அழுகிட்டே வந்தாரு, வீடு எரிந்து பார்த்து, என்னப்பா வீட்டை பதிச்சுட்டீங்கல்ல? இல்லப்பா பண்ணையார் நாளைக்கு பதிலான்னு சொன்னாரு. இப்ப மீண்டும் அப்பா அப்பாவோட சேர்ந்து அழுகிறார். எதற்கு? வீடு எரிவதை பற்றி கவலை இல்லை, தனது எரிகிறதே, என்னுடைய எரிகிறதே என்ற கவலை. யான் எனது என்ற நிலைப்பாடு எப்போதும் நம்முடைய துன்பச் சூழலில் தான் செய்யும். அதற்கே புரட்டிக்கொண்ட அலைசாடர் இனி வெற்றி பெறுவதற்கு இடமே இல்லை, ஒரு நம்புகிற இடம் கூட கிடையாது, எல்லாத்தையும் வெற்றி பெற்றாச்சு. ஆனால் ஆசை அடங்கலை. உலக நாடுகளை வெளில புறப்படுறான், போய் யாருக்கு ஆசீர்வாதம் கேட்கிறான்? அவன் காலத்தில் வாழ்ந்த டயோஜனிஸ் என்கிற ஞானி, அலெக்சாண்டர் பேரரசர். டயோஜனிஸ் உண்பதற்கும் உடுத்துவதற்கும் அடுத்த வேலை உணவும் உழையும் இல்லாமல் அவற்றை போய் கண்டிட்டு ஆசை கேட்கிறதே. டயோஜனிஸ் உலகம் புகழ்ந்திருக்கு, பேரரசனாக இருக்கிற என்னை யாரும் பாராட்டலே ஒரு ஏற்றம் மண்டிட்டு ஆசீர்வாதம் கேட்கிறார். டயோஜனிஸ் கேட்கிறார், என்னப்பா வேணும்? ரொம்ப நேரம் மௌனமா இருக்கு, என்னப்பா வேணும்? இல்லை, நான் போருக்கு போறேன், நீ ஆசீர்வாதம் செய்யுங்க. எங்க போற? பக்கத்து நாட்டெல்லாம் விட போறேன், பிறகு இந்த ஆசியா கண்டத்தை விட போறேன், பிறகு இந்த உலக நாடுகளை எல்லாம் விட போறேன், பிறகு அப்புறம் என்ன சும்மா இருக்க போறேன்? ஏப்பா அப்புறம் சும்மா இருக்கு, இப்பவே சும்மா இருக்கலாமே, நானும் சும்மா தான் இருக்கிறேன். அப்படியே அவமானம் ஆயிடுச்சு அலைசாண்டர். இந்த பரதேசி நல்ல அவமானப்படுத்துறாங்க, வேகமா இருந்துச்சு. பக்கத்துல டயோஜனிஸ் பக்கத்துல ரொம்ப நெருக்கமா ஒரு நாய் இருந்துச்சு. இப்ப கேட்கிறாங்க அலைசாண்டர், நீங்க என்னை அவமானப்படுத்துறீங்க, நான் சொல்றேன் எல்லாத்தையும் புரட்டவே சொல்றியே, உன் பக்கத்துல இருக்கு இந்த நாயை வச்சு கேட்க. அலைசாண்டர் டயோஜனிஸ் கேட்கிறார், எல்லாத்தையும் புரட்டவன் என்று சொல்லுகிறாயே, உன் பக்கத்துல இருக்கு இந்த நாயை வச்சிருக்க. டயோஜனிஸ் சிரிச்சுட்டே சொல்றாருப்பா, இந்த நாய் எனக்கு குருநாதன்பா. இந்த நாய் எனக்கு குருநாதரா? ஆமாப்பா, நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன், ஆனால் பசி எதுவும் துறக்கல. நான் சாப்பிட்றதுக்கு வீடு வீடா பிச்சை எடுக்கிற மண்ணோட்டை வச்சிருப்பாரு. இந்த மண் திருமொழி என்ற சொத்தா இருக்கு. வீடு வீடா நான் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டா இந்த மண் திருமொழி தான் எனக்கு அசல் சொத்து. ஆனா என் குருநாதர் இருக்காரு, இவருக்கு திருவோடலாம் வேண்டாம், எந்த துணி போட்டாலும் அப்படியே சாப்பிட்டாரு. மண் திருவோட்டை சொத்தாக வைத்திருக்கிற நான் இது கூட இல்லாமல் இவரைத்தானே குருநாதராக ஏற்க வேண்டும். சொன்னார், துறந்தார் விருதுகளை எண்ணி குறி பயிற்று இழந்தார எண்ணி கொண்டு. திருக்குறள் எப்படிப்பட்டது? வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் எல்லா தளத்திற்கும் எல்லோருக்கும் பார்க்க சொல்லுங்கள். குருதேவத்தை தாய்மொழியாகப்பட்டவர் மாநிலத்தில் பாராட்டு விழா நடத்துகிறார்கள். ஆங்கிலத்தில் பாராட்டு பட்டையை படித்தார். காந்தி கேட்டாரு, என் தாய்மொழி குஜராத்தி, உங்க தாய்மொழி தமிழ், ரெண்டுல ஒரு மொழியில நீங்க பாராட்டு பட்டையை படிக்கலாம், இதுக்கு ஏன் ஆங்கிலத்தில் படிச்சுன்னு போகிறார். திருக்குறள் படிக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளவு ஆர்வம், தன்னார்வம், தனக்கான ஆர்வம். திருக்குறளை படிக்க ஏன் தென்னாப்பிரிக்காவுக்கு போனாரு. நம்ம ஐயாவுடைய சபா கணேசபாபு அவர் ஒரு அட்வொகேட், இவரால் சீனியர் அட்வொகேட், அவர் போறப்ப ஜூனியர் அட்வொகேட். எப்ப தென்னாப்பிரிக்கா ஒரு கேஸுக்காக போறாரு. அப்ப போறப்ப அவருடைய நிலை என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுக்கல, கப்பல்ல போறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து கோச்சுக்கு கப்பல் இறங்கிட்டாரு. அப்புறம் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாரு. ஒரு நாள் போனவர், ஒரு வழக்குக்காக போனவர் 22 வருஷம் அங்கேயே கழித்தார். எதற்காக? வழக்குக்காக அல்ல, மக்களுக்காக, மனித உரிமைகளுக்காக முதலில் தென்னாப்பிரிக்காவில் போராடிய இந்தியர் காந்தியடிகள். வள்ளியம்மைக்கு ஒரு பொண்ணு 17 வயசு பொண்ணு, +2 படிக்கிற வயசு, தீனி நிலைக்கு பாடின. இதுக்காக
தென்னாப்பிரிக்காவில் போட்ட ஒரு கருப்பு சட்டம். என்ன கருப்பு சட்டம்? ஆசிய கண்டத்து மக்களின் திருமண சட்டம் செல்லாது, இந்தியர்களின் திருமண சட்டம் செல்லாது. தீரமாய் போராடினார்கள் தென்னாப்பிரிக்க மக்கள். அதில் கடைசி வரை நின்று போராடியவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். 17 வயது போது வலியை சர்க்கார் சுற்றி கொடுத்தாங்க. இன்னும் எந்த நிமிஷத்துல இறந்துருவாரோ, அடுத்த நொடி கூட அவர் செத்து போயிடுவார். கையில வச்சுக்கிட்டு இருக்கிறார், சிலைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறார், கையில காந்திரை சர்க்காரத்தை சுற்றி வலியை கொடுத்தார். கண்ணீர் கொடுத்து காந்திரைக்கு போராட்டம் வலியை காதல கேட்கிறார், மெதுவா பேசுறார். வலியில நீ சிறகி போனதுக்காக வருத்தப்படுறியா? சாது தருவாய் என்று பேர் சொன்னார். கண்கள் பிரகாசிக்க சொன்னார். மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறவர் சொன்னார். இதற்காக நான் ஒருபோதும் வருத்தப்படுகிறேன். எத்தனை முறை சிறைக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் செல்ல சித்தமாயிருக்கிறேன். அங்கேயே உயிரிழக்கிற வாய்ப்பு கிடைத்தாலும் உயிரிழக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். சில நாட்களை வங்கி வைத்த கண்களை முடிக்கிறார். காந்தியை சொல்லுகிறார், நான் ஏன் திருக்குறளை எனக்கு ஆசைப்பட்டேன் தெரியுமா? பள்ளியை போன்ற பெண்கள் தான் என்னை திருக்குறள் கற்றுக்கொள்வதற்கான ஆர்வத்தை தூண்டியது. காரணம், தென்னாப்பிரிக்க போராட்டத்தில் கடைசி வரை போராடியவர்கள் தமிழர்கள் தான். அவர்களை பார்க்கிற போது எனக்கு அவர்கள் உறவுகள் என்ற எண்ணம் தான் ஏற்படுகிறது. அடுத்த பிறகு ஒரு வாழ்க்கையானால் நான் தமிழாக பிறக்க ஆசைப்படுகிறேன், திருக்குறளை கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். ஆந்திரத்தை பாடுகிறார். பாரதிக்கு அருமையாக சொன்னார். பாரதி செல்வத்திற்கு அடிமைப்பட்டதல்ல, செல்வாத்திற்கு அச்சியமும் அல்ல, எதற்கும் கவலைப்படாத பாரதி வறுமையில் உச்சத்தில் இருக்க முழு பார்த்தாலும் கிடைச்சது. ஆயிரத்தாடா எனக்கு சன்மானம் சாதாரண கல்வியை சுற்றுலாக கிடைக்கிறார். செல்வத்திற்கு அவர் அடிமைப்படவில்லை. செல்வாத்திற்கு அடிமைப்பட்டால் ஒருபோதும் அவர்களுக்கு அடிமைப்படவில்லை. அப்படிப்பட்ட புகழ்வாய்ந்த மனிதர்கள் தமிழர்களாக இருந்ததுதான் நாம் பெற்ற பெருமை. அதில் வாவுசி பெற்று குறிப்பிட்டார். தெற்கு தமிழகத்தில் கப்பலோட்டிய வீர தமிழர். உண்மையிலேயே இந்தியாவின் முதல் கவிதை யாருக்கு கேட்டால் வாவுசியை தான் சொல்கிறேன். இதற்காக குரல் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்திய ஒரு வாவுசி தான். சட்டம் எப்படி இப்ப பயோமெட்ரிக் இப்ப வந்துருச்சு, பயோமெட்ரிக் இப்ப வந்துருக்கு. அன்றே பயோமெட்ரிக் போராட்டம் எப்படி? காலையில சூரியன் வச்சு வந்தோட கையில கிடைச்சோட வேலைக்கு போகும். சூரியன் எப்ப போறாரோ அப்பதான் வேலைக்கு போகும். 12 மணி நேரம் தொழிலாளர்கள் கசனை பிடித்தார். இந்த திருவள்ளுவர் கழகத்தின் நிரந்தர ஆஸ்தானமாக இருந்த திருதிக்காவும் ஒதுக்கப்பட்டார். அவர் குரல் தொழிலாளர்களின் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த யார் இருக்கிறார்கள் என்ற போது காலம் நமக்கு தந்தது வாவுசி. பன்னாட்டு மூலதனத்தை எதிர்த்து போராடிய முதல் சுதேசி போராடி. கப்பல் வரல, கண்ணீர் கடலில் மிதக்கிறார். தன் ஒற்றை மகன் உலகநாதன் நீருக்கு போராடுகிறார். தலைப்பிரசனத்தை மனைவி நீருக்கு போராடுகிறார். உறவுகள் கடிதப்படுகிறது, ஊருக்கு பார்க்க பிள்ளைகளே ஊருக்கு பார்க்க உங்கள் தலைவர்கள் நீருக்கு போராடுகிறார். உலகநாதன் ஒற்றை வழியில் எழுதினார். வந்தால் கப்பலோடுதான் வருவேன், இல்லை என்றால் கடலில் விழுந்து மாறினேன் என்று சொல்லிவிட்டு கடவுள் துணையிருப்பார் என்று சொல்லிவிட்டு சென்றார். 2 கப்பல்களோடு தான் திரும்பினார். SS லாபோ, SS டேனியோ என்ற 2 கப்பல்கள் தூத்துக்குடி துறைமுகத்தை தொடுகிறது. இப்போது பாரதி எழுதுகிறார். பிள்ளைப்பேரே இல்லாத பெற்றோருத்தி, பிள்ளைப்பேரே இல்லாத பெற்றோருத்தி தலைப்பிரசனத்தில் 2 பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை ஒரு சேர பெற்றால் எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ அப்படித்தான் வாழ்ந்தார். ஆனந்த கூத்தாடுகிறார். எப்போது SS லாபோ, SS கெரினியோ என்ற கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்தை தொடுகிறது. அந்த கப்பல் நடுக்கடலில் வெள்ளையகாரத்தின் சிறை வைத்து, நடுக்கடலில் சிறை வைத்து வெள்ளையகாரத்தின்
அடிமாட்டுகளுக்கு இந்த கப்பலை தாய் தன்மான தமிழன் வாவுசி சொன்னார். நடுக்கடலில் உப்புக்காற்றில் என் கப்பல் துருப்பிடித்து அழியக்கூடிய ஒருபோதும் நான் இளையாதிபத்தியத்திற்கு நிற்க மாட்டேன் என்று சொன்ன தன்மான தமிழன் வாவுசி பிடிச்சு செய்யப்பட்டார், சென்றெடுத்தார். அவருக்கு நீதிபதி பிடிக்க தண்டனை வழங்குகிறார். நீதிமன்ற வளாகத்தில் தண்டனை வழங்குகிற போது பின்கே தீர்ப்பு வாசிக்கிற போது வாவுசியின் தம்பி மீனாட்சி தீர்ப்பை கேட்டவுடன் சட்டையை கிழித்துக் கொண்டு பைத்தியமாய் ஓடுகிறார். இப்போது வாவுசி சொல்கிறார், நடுக்கடலில் உப்புக்காற்றில் சிறை வைத்த போது என் கப்பலை விற்க மாட்டேன் என்று சொன்ன தன்மான தமிழர் வாவுசி இப்போது சொல்கிறார், தன் ஊர் மக்களிடம் ஒரு இரவனை கூட ஒரு பிச்சைக்காரனை கூட கேட்கிறார், என் அருமை தூத்துக்குடி பெருமக்களே, வெள்ளை ஏகாதிபத்தியம் எனக்கு வழங்கிய தீர்ப்பை கேட்டு என் தம்பி மீனாட்சி பைத்தியமாய் தெரிகிறார், கந்தர் பெயரோடு தெரிகிறார். எனக்காக அவன் பொருட்டு ஒரு உடையை மாற்றுவதைத்தார்கள். சில நேரங்களில் என் தம்பி தூத்துக்குடி தெருக்களில் எச்சிலைகளை பொருட்டிக் கொண்டு நாயரோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பார். எனக்காக என் பொருட்டு ஒருவேளை அவனுக்கு உணவை தாருங்கள் என்று ஒரு இரவனை கூட கேட்டார். கண்ணீருக்கோ வரத்தோ சந்தேசா இப்பையிலே என்று மரணத்தின் தருவாயில் கூட பாதியின் பாவை உச்சரித்துக் கொண்டே சேர்த்தார். மழையை கிடைக்காததாக மண்ணெண்ணை விற்பவராக ஒரு தேசத்தின் தியாகத்தின் வாழ்க்கை இது. காலம் காலமாக தியாகத்துடைய வாழ்க்கை இதுதான். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், இவர்களுக்காகத்தான் சொன்னார், காலகட்டத்தில் அழியாமல் பச்சையை போல சொன்னார், நத்தம் போல் கேடும் உலகாகும் சாக்காடும் வித்தகற்கெல்லாம் அறிவு என்று சொன்னார். ஏனையும் எதிர்பாராமல் மழை மக்களை துறந்து சொத்துக்களை துறந்து சுகபோகங்களை துறந்து எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் கூட தாயகம்தான் என் வாழ்வு என்று தன்னால் மறந்து வாழ முடித்த தியாக திருவிழத்துகளுக்காகத்தான் திருவள்ளுவர் சொன்னார், நத்தம் ஒரு கேடு உலகாகும் சாக்காடும் வித்தகற்கெல்லாம் அறிவு. வாழ்வில் எல்லா நிலைகளுக்கும் அறம் பேசுகிறது, இல்லத்தில் அறம் செய்யும், அதுதான் இல்லத்தார் இல்லறம். மனத்தக்க மாண்புடையாராகி தற்கொண்டால் வளர்த்தற்கால் வாழ்க்கை துணை. மனத்தக்க மாண்புடையாராகி தற்கொண்டால் வளர்த்தற்கால் வாழ்க்கை துணை. வாழ்க்கை என்ற சொல் இன்று அதை மிக உயர்ந்த பீடத்தில் இருப்பவர்களுக்கு நாம் அழைக்கிறோம். அதை முதலில் மனைவிக்கு அளித்தவர் திருவள்ளுவர். மாண்பு என்ற சொல்லை இல்லாமல் கொடுத்தார். மனத்தக்க மாண்புடையாராகி தற்கொண்டால் வளர்த்தற்கால் வாழ்க்கை. இல்லறம் எப்படி இருக்க வேண்டும்? இளையாண்டி மாறனாயினார் இல்லறத்தின் போது யார் பசியோடு வருகிறார்களோ அவர்களுக்கு உணவளிக்கிற இல்லமாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டு வாசல் பிச்சைக்காரன் அம்மா தாயை சோறு கொடுக்கிறார். அந்த வீட்டு பிச்சைக்காரனுக்கு சோறு கொடுத்தார். கணவர் நாட்காலில் உட்கார்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டார். பிச்சைக்காரன் அவர் சரிதாவா பார்த்தார். அவனுக்கு அப்ப புரியல. எதுக்கு போனா மரக்கடியை பார்த்தா சாப்பிட்டா மீண்டும் அந்த வீட்டுக்கு வந்து அம்மான்னு கொடுத்தார். அம்மா அப்பதான் சாப்பிட எதுக்கு திரும்ப வந்தேன். அம்மா கேட்டாங்க, பிச்சைக்காரன் அம்மா நான் சாப்பாடு பார்க்க வரேன், அப்புறம் எதுக்கு இருந்தேன், இதெல்லாம் சாப்பாடா, இதை மனுஷன் சாப்பிடுவானான்னு சொல்லிட்டு போகிறேன். அந்த அம்மாவுக்கு வந்துச்சு போகணும். கணவரை காட்டி சொன்னேன், என் கணவன் நான் சமைச்சு போடுற சாப்பாட்டை 25 வருஷமா எதுவும் பேசாம சாப்பிட்டாரு. நீ இன்னைக்கு பிச்சை எடுத்து ஏன் சாப்பாட்டை குறை சொல்றியா? பிச்சைக்காரன் அவர் தான் சொன்னாரு, நான் சொல்ல முடியல, நீ சொல்லிட்டு போற 10 ரூபா கொடுக்கிறாங்க. இதுதான் இல்லறம். எப்படி சுகித்துக் கொண்டு வாழ்வது மட்டுமல்ல இல்லறம், சகித்துக் கொண்டு வாழ்வதும் தான் இல்லறம். அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார். இன்பத்தில் துன்பத்தில் சுகத்தில் துக்கத்தில் நன்மையில் தீமையில் வாழ்வில் தாழ்வில் ஏற்றத்தில் எல்லா நிலையிலும் பின்னி பிடித்து நெகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்வதுதான் இல்லறம். அந்த இல்லறம் எப்படிப்பட்டது? திருவள்ளுவர் சொன்னார், மங்கள அல்ல, சாட்சியல் அல்ல, சடங்குகள் அல்ல, சம்பிரதாயங்கள் அல்ல, உடம்பு உயிரை இன்னமற்று
அந்த மடங்கள் எப்படி சம்பிரதாய திருமணங்கள் எங்கே போயிருக்கிறது? நீதிமன்றங்களின் வாசல்களில் போயிருக்கிறது. ஆனால் உடம்பூர்வமான திருமணங்கள் எப்படி நடக்கிறது? யாரும் யாரும் யாராகிறோ எந்தையும் உண்மையும் எம்முறை கேளு செம்புறப்பை நீங்கோள் அன்புரை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று மனம் கலக்கின்ற மனங்கள் எப்படியாகிறது? உடம்போடு உயிரை எண்ணவற்று அந்த மனங்களோடு என்னுடைய நட்பு என்று சொன்னார். அந்த நிலைப்பாட்டை சங்க தமிழர் காட்டிய கடவுள்தான், திருவள்ளுவர் காட்டிய கடவுள்தான். அன்பு நிறைந்த இல்லறத்தின் தொடர்ச்சி இல்லை. அருமையாக சொன்னார் பேராசிரியர் சிவசங்கர் அவர்கள், பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவு அறிந்த மக்கள் பேர் எழுதுகிறார். மக்கள் பேர் எப்படி இருக்கிறது? அறிவறிந்த மக்கள் பேர். அறிவறிந்த மக்கள் பேர் என்ன? முனைவர் பட்டம் பெறுவதில்லை, முதுகலை பட்டம் பெறுவதில்லை, இளங்கலை பட்டம் பெறுவதில்லை. அறிவறிந்த மக்கள் பேர் எது? உலகத்தின் துன்பத்தை யார் இன்பமாக மாற்றி காட்டுகிறார்களோ அவர்கள்தான் அறிவறிந்த மக்கள் பேர். கும்பகோணத்தில் ஒரு பள்ளிக்கூரில் தீ பிடித்த போது ஒரு இளம் பிஞ்சு மலர் தீநாட்கள் தன்னை சுடுகிற போது தன்னுடைய தோழிகளை காப்பாற்றுங்கள் என்று தன் புத்தப்பா அவர்கள் சொன்ன தாழ்மையாக தன் மரணத்தை பற்றி கவலைப்படாமல் பிறரை பற்றியே கவலைப்படும். அதனால்தான் சங்கத்தமிழ் பாடல் சொல்வது, நரையின்றி திரையின்றி மூப்பின்றி முழுமையின்றி இருப்பதற்கு என்ன காரணம்? செயற்கை சாயம் அல்ல, ஒரு அமைதியான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை அமைவதற்கு என்ன காரணம்? மாந்தை மனைவியோடு மக்களும் பிறகுகிறார். யான் கட்டளைகளின் இடையிலும் வேந்தனும் அல்லவை செய்யார், அல்லவை செய்யாத அரசு இருந்தது. ஆண்டு அறிந்து அடைந்துடைய சான்றோர்கள் என் ஊரை வேளாண்மை செய்கிறார்கள். சட்டத்தின் ஆட்சியில் அறத்தின் ஆட்சியில் ஊரில் நடக்கிறது. அதனால் நாங்கள் அமைதியாக மகிழ்வார் வாழ்வோம் என்றார். யார் சான்றோர்கள் அதில் கேள்விக்குரியது? காட்டு தருவாரை கூட்டி ஒரு சிங்கர் சொல்றது, அதோட புகையில விலங்கு சிதறி கிடக்கிறது. வேட்டையாடிய விலங்கு உடல் உருவங்கள் சிதறி கிடக்கிறது. ரத்த துர்காற்று வீசி சிங்கம் என் புகை எப்படி குரங்கு வச்சு குரலை பார்த்து கிடைச்சி புகை எப்படி குரங்குதான் நமக்கு கூடாது ஆயிடுச்சு. என்ன சொல்லணும்? ஆளுநர்கள் பெருசா குரங்கு சொல்றது புகைதான் கோயில் நறுமணமா இருக்கு. ரத்த துர்நாற்றத்தை நறுமணம் கவனிக்கிற கோவில் என்று குரங்கு சொல்றது. குரங்கு போய் அடிச்சு போய் பேசுகிறது. அடுத்து யானை வந்துச்சு. யானைக்கு புகையை போயிடுச்சு. யானை சொல்லுச்சு புகையாது உடல் துர்நாற்றம் வீசிட்டு என் உடலே வெளியே வந்து வருது, என் உடலே வெளியே வந்து எவ்வளவு துருவாடையா இருக்கு. யானை சொல்லுச்சு. இப்ப சிக்கத்துக்கு என் உண்மையை சொல்றது யானைக்கு உதவி இருந்துச்சு. பொய் பேசிய குரங்குக்கு அழிவு இருந்தது, உண்மை பேசிய யானைக்கு உதவி இருந்தது. இப்பதான் அறிவு இருக்கு. ரெண்டு பேருக்கு அழிவு. பொய் பேசினாலும் அழிவு, உண்மை பேசினாலும் உதவி கொடுத்துட்டு நரிசிச்சு புகை எப்படி அப்படின்னு கேட்டுச்சு. நரிசிச்சு நாலஞ்சு நாளா எனக்கு ஜலதோஷம் சளி பிடிச்சிருக்கு, சரியா இருக்கு, நீதான் எனக்கு ஆலோசனை நிறைய தீர்மானித்து விட்டது சித்தம். யார் சார்ந்தவர்கள் சரியானவற்றை பேசுவதற்கும் சரியானவற்றை எடுத்துச் செல்வதற்கும் தேவைப்பட்டால் சரியானவற்றுக்கு சாரவும் தயாரான சார்ந்தவர்கள் தேவை. அவர்களைத்தான் திருவள்ளுவர் சொன்னார். பெயர்க்கிட்டு நெஞ்சுட்டு அமைவர் உறவுக்காக நட்புக்காக உயிரை தியாகம் செய்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் ஏதேனும் குறைபாடு என்றால் பொறுப்புணர்வோடு போராடுவார். இறந்து உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுகிற விலகியற்றி அறிந்து சொல்வார். போரற்ற உலகம் வேண்டும் என்றுதான் நம்முடைய தமிழ் மொழி பேசியது. அவை சமாதானத்தோடு போனார். தமிழ் இலக்கியங்கள் சமாதானத்தை பேசியது. இருப்பதையும் கருப்பதையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த நேரத்திலும் போரற்ற உலகம் வேண்டும் என்று சொல்வதுதான் தமிழ் பண்பாடு. ஆனால் இரண்டாம் உலகப் போரை தடுத்து நிறுத்தி இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு பொது சுகாதார மருத்துவரை கட்டித்தரலாம். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு 5 அறைகள் கொண்ட வீட்டை கட்டித்தரலாம்.
பிடிச்சு கேட்கிறார். எங்க பார்த்தாலும் சொல்லுவார். நடுவில் ஒரு குழந்தை தத்தி தத்தி போகுது. குழந்தைய இருந்து படம் பிடிக்கிறார். மேல கழுவி விட்ட புகைப்படக்கார குழந்தைய கேட்கிறார். ஆர் யூ கிரேட், ஆர் யூ ரஷ்யன்? குழந்தை ஒன்றுமே பேசுது. ஆர் யூ கிறிஸ்டின், ஆர் யூ முஸ்லீம் கேட்கிறாரு. அப்பவே குழந்தை எதுவுமே சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அழுத்து குழந்தை சொல்லுது, ஐ எம் ஹங்க்ரி என்று சொல்லுது. ஆர் யூ யுக்ரைன், ஆர் யூ ரஷ்யன் என்பதற்கு குழந்தை பேசக்கூடிய அழுதது. ஆர் யூ கிறிஸ்டின், ஆர் யூ முஸ்லீம் என்பதற்கு குழந்தை அழுதது. நீண்ட தேர்தலுக்கு பிறகு ஐ எம் ஹங்க்ரி என்று சொல்றது, நான் பசித்திருக்கிறேன் என்று சொல்றது. பசிக்கத்தான் ஜாதியின் மொழியின் மதன். அதனால பெருமான் சொல்றார், யாராயும் எந்த தேசத்தவராயும் எந்த நாட்டவராயும் அவரின் பசித்தியை அணைத்திடுக என்றார். பசித்தியை அணைப்பதுதான் அறத்தின் சிறந்த அறம் என்று சொன்னார். அதான் திருவள்ளுவர் சொன்னார். யாருக்கு உயிருக்கு இதயம் துடிப்பதால் அல்ல, ரத்த ஓட்டம் தடையிட்டு செல்வதால் அல்ல. யாரிடம் உயிர் இருக்கிறது? ஒருத்தர் அறிவான் உயிர் வாழ்வார். பிற துன்பத்தை தன்னுடைய துன்பமாக யார் எண்ணி பார்க்கிறாரோ அவர்தான் உயிர் வாழ்கிறார். அதன் உச்சம் என்ன? மரணம் இருக்கிறது. யாருமே விரும்பார்கள். மரணத்தை எவரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் மரணம் வந்தால் கூட மகிழ்ச்சியாக எப்போது ஏற்க முடியும்? சாதலில் இன்னாதது இல்லை, சாதலில் இன்னாதது இல்லை, இனியது அதுவும். மரணம் கூட எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதை தேடி கொடுத்துருக்காங்க, எப்போ கேட்கிறான், கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு வருகிறான். அவனுக்கு கொடுக்க சாதலில் இன்னாதது இல்லை, இனியது அதுவும், ஈதலை கிடையாது. மரணம் வந்தால் கூட மகிழ்வார் எப்போது இருப்பேன், வேண்டி வருவதற்கு கொடுக்க முடியாத கிடையாது. அந்த அறத்தை தான் திருக்குறள் வலியுறுத்துகிறது. ஒப்புற வரையில்தான் சமூகத்தின் வேறுபடுகளை அகற்ற முடியும் என்று சமதர்மத்தை போதித்தவர் திருவள்ளுவர். அதனால பகுந்து பள்ளியில் பொருத்தவற்றில் எல்லாம் தலையிட்ட குரல் கொள்ளாமல் அறியார்கள். ஏன் ஈகைகள் இருக்கிறார், துப்புரவுகளில் இருக்கிறார், கொள்ளாமல் என்ற அதிகாரத்தில் ஏற்கப்படவில்லை. ரேஷன் கடையில் வரிசையில் இருந்து எல்லாருக்கும் பகுதி கொடு, இல்லாமல் கொடுத்து கொடு, சரிசமமாக கொடு என்று சொல்லப்பட வேண்டிய கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கிற குரல் ஏன் கொள்ளாமல் இருக்கு? கத்தி எடுத்து தாக்கினால்தான் படுகொலை அல்ல, ஆயுதம் எடுத்து தாக்கினால்தான் வன்முறை அல்ல. பட்டினி போட்டு ஒருவரை சாகடித்தால் அது கொலையின் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டியதுதான் என்று திருவள்ளுவர் சொன்னார். மனிதத்தின் உச்சத்திற்கு சென்ற மனித நேயம் திருவள்ளுவர். அந்த நிலையில் நாம் நிறைய செய்கிறார். உலகத்தில் சார்புடைய தொடர்பு செய்ய அடிச்சு தேவையாக வேட்புடைய தொடர்பு செய்து விட்டார். உலகமே அவரை கொண்டாடுகிறது. கொண்டாட்டங்களுக்கு குறைவில்லாமல், பாராட்டுகளுக்கு பஞ்சமில்லாமல் பாராட்டப்படுகிறார். சகிச்சு போச்சு அடிச்சு. சும்மா சும்மா எனக்கு பாராட்டு வேண்டாம் கேட்கறதுக்காக கடைசி பட வாங்கினார். அன்னைக்கு ரொம்ப கடைசி நிமிஷம் அடிச்சு டிரைவர் கொடுத்தார். டிரைவர் அவங்க ஒரே மாதிரி டீம்ஸ் மாதிரி இருப்பாங்க. டிரைவர் கொடுத்துருக்காரு, நீங்கள் நான் வேலைக்கு போல இன்னும் நான் கடைசி இருக்கிற ரிலாக்ஸாக தூங்குறேன், ஒரு பரிசை கொடுப்பாங்க வாங்கி இறங்கி கொடுக்குறது. அரிசி கடைசி இருக்கிறார். ஏரியாவில் கேட்டு தொடர்ந்து செய்ய முடியாது. அவரோட டிரைவர் வேலை வந்தாரு, பரிசு பாருங்க. கூட்டத்தில் ஒரு எதிர்ச்சார் நெக்கீரர் பவர் ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மக்களும் தெரியும். பரிசு ஐசி நினைச்சிட்டு அவர் சொல்றாரு, நீ ஏரியாவில் கேட்டு என்ன சொல்லியிருக்க, ஈரியின் பொருள் எம்சி ஸ்கொயர் சொல்லியிருக்க, அது வராது. ஈரியின் பொருள் எம்சி கியூப் தான் வரும். நீ எம்சி ஸ்கொயர் எப்படி வச்சு குரூப் பண்ணிட்டு பரிசு வாங்கிக்க. கொஞ்சம் கூட அசரங்க டூப்ளிகேட் ஆயிடுச்சு. கடைசி தூக்கி வார போட்டுச்சு. ஆடிட்டார் எதிர்த்தார். இவர் மெதுவா சொல்றாரு, என்ன கேள்வி கேட்கிற, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இந்த சுட்டக்கார கேள்விக்கு நான் வந்து சொல்ல மாட்டேன், என் டிரைவர் தான் பதில் சொல்றாரு. டிரைவர் வேலை பார்க்கலாம். இதற்கு பேர்தான் சமயோசனை. இப்படி சமயோசனமாக பேசுகிற பல நிலைப்பாடுகள் திருக்குறள். எப்படி சாவுரை மரணத்தை விட மகிழ்ச்சி எதுவும் இல்லை. எப்போது
என்பதுதான் திருக்குறளுடைய நிலைப்பாடு. நான் நிறைவா சொன்னான், இன்றைக்கு ஒரு காலத்தில் பெரியவர்கள் இருக்கிறார்கள், பெருந்தவர்கள் இருக்கிறார்கள், பேரறிஞர்கள் இருக்கிறார்கள். இவங்க பள்ளிப்பருவத்தில் படிக்கிற போது ஆட்சித்தலைகள் வகுப்பு இருந்துச்சு. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், நீதி போதனை என்று இருந்தது. அதன் கதைகள், உருவங்கள், எப்படி குட்டி கதையை சொல்லணும், இதை போன்ற உருவங்கள் சமூகத்தை உருவாக்கி பொய் பேசாத என்று குழந்தைக்கு போதிக்கப்பட்டது. அறவழியில் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. திருடக்கூடாது என்று தட்டி தட்டி சொல்லப்பட்டது. இவைகளெல்லாம் வகுப்பறையில் கிடைக்கப்பட்டுவிட்டது. உடனே ஒரு நாளுக்கு நீதி போதனை இருந்துச்சு, வாரத்தில் 2 ஊருக்கு இருக்கணும், அதை படிச்சா நமக்கு ஏதோ நல்ல சிந்தனை வரும். ஆனால் இல்லையே ஒரு சமூக ஆர்வலர் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரையில் வழங்கப்பட்ட 2011ஆம் ஆண்டில் புள்ளி உலகத்தான் இருந்தார். 2500 பிள்ளைங்க 6வது 12வது வரைக்கும் படிக்கிறதுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில பயணம் செய்திருக்கு. இது ஒரு சாம்பிள் இல்ல. இது மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, ஜெயிலுக்கு போராட்டம் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, நீதி போதனை என்பது பாடத்திட்டத்திலிருந்து விடைபெற்று அதுக்கு மாற்றாக ஒரு சிந்தனை தேவை. அதுக்கு என்ன மாற்று சிந்தனை இருக்க வேண்டும் என்றால், எல்லா குழந்தைகளுக்கும் திருக்குறளை 1330 குறளையும் நாம் அவசியம் சொல்லித்தர வேண்டும் என்று அரசுக்கு ஆதரவு வழங்கப்பட்டார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரையில் அந்த வழக்கு யார் கொடுத்தீங்கன்னா அந்த வழக்கு வந்தது இன்றைய தலைமை நீதிபதி பொறுப்பு இருக்கிற நீதியரசர் மகாதேவன். அவர் யோசிச்சு பார்த்தார், சரி, விபத்துப்பால் குழந்தைகள் வேண்டாம், அறத்துப்பாலின் பொருட்பாலை அவசியம் கற்க வேண்டும். இளைய தலைமுறையை சீர்திருத்தம் செய்வதற்கு, இளைய தலைமுறையை அறவழிப்பாதையில் அணைத்துச் செல்வதற்கு திருக்குறள் ஒன்றுதான் அறவழி. அதை அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் பள்ளி பிள்ளைகள் அனைவரும் கற்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டார். அந்த உத்தரவு நிறைவேறியோ நம்முடைய உலக திருக்குறள் பேரவை பிள்ளைகள் இன்றைக்கு திருக்குறள் சிந்தனை நாம் விடுமுறையோடு எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறோம். அரசியல் அடையாளங்களை தாண்டி மனிதநேயத்தின் அடையாளத்தில் திருக்குறள் சிந்தனையை நாளும் நாளும் நகர்த்திச் செல்வதுதான் தென்காசி திருவள்ளுவர் கடமை. உலக திருக்குறள் பேரவை இன்றைக்கு தென்காசி தொடங்கி சென்னை வரை இருக்கிற உலக திருக்குறள் பேரவை அமைப்புகள் மாநிலத்தை உயர்த்தி பிடிப்பதற்குத்தான் திருக்குறள் என்ற பாதையில் வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இளம் பிஞ்சு மரலை கலைஞர் மலர்களை ஏறத்தாழ 1970 தொடங்கி இன்று வரை அரை நூற்றாண்டிற்கும் மேலாக பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு திருக்குறள் சிந்தனையை உலக திருக்குறள் பேரவை இடையராது விதைத்துக் கொண்டிருக்கிறது. தன்னார்வமிக்க செல்வ சீமான்கள் அடித்தளத்தில் இருந்து கொண்டு அறிஞர்கள் மக்களாக இருந்து கொண்டு மாநிலத்தை நெறிப்படுத்துவதற்கு திருக்குறள் தான் வழி என்று உலக திருக்குறள் பேரவை தன் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடித்தளத்திலேதான் தென்காசி திருக்குறள் உலகம் 97 ஆண்டுகள் ஒரு அமைப்பு 2 ஆண்டுகள் 97 ஆண்டுகளில் எந்த பிரச்சனையும் இன்றி சமூக மேம்பாட்டிற்காகவும் மனிதநேயத்திற்காகவும் தான், மனிதகுல வளர்ச்சிக்கும் தான் திருக்குறள் என்ற பாடலே தென்காசி திருவள்ளுவர் கழகம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தலைவர் நகரசபாபதியவர் அதை விரிவாக எடுத்து சென்றார். அதை அவர் இருக்கிற பொறுப்பு, அவரால் நீதிமன்றங்கள் நீதி அரசுகளை அழைத்து வர முடிகிறது, பல தமிழ் அறிஞர்களை அழைத்து வர முடிகிறது. அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி நீதியரசர் மகாதேவர்கள் கல்வி சிந்தனையில் திருக்குறள் சிந்தனை அவசியம் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டாரோ அதை இன்றைக்கு திருக்குறள் பேரவை அமைப்புகள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. தென்காசி திருவள்ளுவர் கழகம் சிறப்பாக செய்கிறது. அந்த பணி மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி ஆசிரியர் எண்ணி பார்க்கிறோம். புகைப்படத்தில் இருக்கிறார், இன்று ஓவியத்தில் இருக்கிறார். தினமணி வைத்தியநாதன் அவர்கள் ஓவியத்தில் இடம்பெற செய்திருக்கிறார். அவருக்கு சூட்டிய புகழாகத்தை நம் இதயங்களில் கல்வெட்டால் கிடைப்பதற்கு செய்திருக்கிறார். சிவராமகிருஷ்ணன் விட்டு சென்ற பணி கழக சபாபதியர்கள் தலைமையிலே அனைத்து திருக்குறள் அறிஞர்களும் பேராளர்களும் பெருமக்களும் சிறப்பாக உங்களோடு சேர்ந்து தோளோடு தோல் கொடுக்க திருக்குறளை